ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதை பற்றி எப்படி சொல்கிறேன்னே தெரில. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நினச்சது ஓரளவுக்கு நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்லே பார்த்துருப்பீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா GoPro Hero9 நம்ம வாங்கியாச்சு. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்லா கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லை, கேமரா இல்லைங்க. ஓ மை காட், ஒன்றும் இல்லை. அந்த கேமராவில் தான் இப்போ கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி வாங்க, இதுக்கோட ஃப்யூச்சர் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஃபன்னாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தேன். மற்றபடி யாரும் இல்லை. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து நான் கடைசியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா, ஸோ தனியாக அதை எடுத்துட்டேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் என்னென்ன இருக்குது, அந்த எவ்வளோ ஃப்ரேம் பர் செகண்டு, அண்டு எவ்வளோ கேல 4K 5K வரைக்கும் எடுக்கலாம், இல்லை 5K 30 fps வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்டு வாட்டர் ப்ரூஃப்ஸ், நம்ம எந்த ஒரு கேஸும் போடாமலே ஒரு எவ்வளோ மீட்டர்னால் கரெக்டாக சொல்லணுன்னா 30 feet 10 மீட்டர் வரைக்கும் நம்ம கேமரா வந்து அண்டர் வாட்டர் ஷூட் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம இந்த பாக்ஸ் திறந்து பார்த்துடலாம். இதுதான் அது. ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது புக்லெட்டு, இதில் மல்டி லாங்குவேஜஸ் இருக்குது. இது நம்ம பார்க்க போகிறதுல எப்படியும் அதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெருசு கொடுத்தாங்கன்னே தெரியல. சரி இது விட்ருங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் GoPro அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணணும், ஹெல்மெட் ஆர் பைக்கில் மென்ஷன் பண்ணணும்னா. ஸோ இதில் ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் எப்படி மவுண்ட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கணுன்னா இது வந்து USB கேபிள் அண்ட் C டைப்பு. ஸோ இது வந்து C டைப்பில் தானே இருக்கும். இது வந்து அட்வான்ஸ்டு. கிட்டத்தட்ட சொல்ல போனோம். இன்னொன்று சொல்லணும், Hero9 நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. Hero11 இப்போ அப்டேட் வந்துருச்சு. பட் நான் ஏன் Hero9 சூஸ் பண்ணேன்னா, பட் Hero8 போகலான்னு பார்த்தேன். பட் Hero9 தான் அந்த ஃபியூச்சர்ஸ் ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லை, Hero11 வந்து 5K 60 fps வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5K 30 fps வரைக்கும் எடுக்கலாம். இதுக்காக தான் இதை சூஸ் பண்ணேன். மற்றபடி 4K 60 fps நமக்கு போதுமானது தான். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் மவுண்ட் பண்ணுறதுக்கு J மவுண்ட் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுவும் எடுத்துக்கலாம், தான் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதான் பார்த்தீங்கன்னா 3M. ஸோ இது வந்து 3Mன்னா எதில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக ஒட்டும். பட் இதை நம்பி ஒட்டலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எம்சில் போட்டு வேணால் ஒட்டிக்கலாம், பட் இது வேணாம். அண்டு இதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க, இந்த ஸ்க்ரூ, அவ்வளோதான். அப்புறம் ஃபைனலாக நம்ம கேமராவை பார்ப்போம். ஒரே நிமிஷம், கேமரா எடுத்து வச்சுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய GoPro Hero9. பட் இது கனவானே எனக்கு தெரியல, உண்மையாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லணுன்னா, ஆன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காட்டணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே ஆக்சுவலாக சொல்லப்போனால். அண்ட் இதை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் GoPro யூஸ் பண்ணிவிட்டு அதை 1 month கழித்து எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்னென்னா தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். பட் சொல்லணும்னா DSLRல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. அந்தந்த ஃபியூச்சர் இருக்கிறதுனால தான் இதனுடைய ப்ரைஸ் இன்னும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதை பற்றி சொல்கிறேன் கண்டிப்பாக. அதனால தான் இது வந்து இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லி முடிக்க முடியாது. சரி ஓகே, ஓவராலாக இவ்வளோ தான். பட் ப்ரைஸுக்கு வருவேன், அதை மிஸ் பண்ணிட மாட்டேன். அண்டு இதோடைக்கு ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எங்கேயாச்சும் போய்ட்டு கேரி பண்ணுறதுக்காக. இது இன்னும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இது சொல்லப்போனால் நமக்கு இது இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஸோ நம்ம நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், நேரில் தான் ஃபஸ்ட் டைம் தொடறேன் இல்லையா. ஸோ நல்லா குவாலிட்டி, குட் குவாலிட்டின்னு தான் சொல்லணும். கேரி பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஒரு SD கார்டு வாங்கணும்.
ஓகே, எஸ்டி கார்டு வந்து நம்ம தனியாக சாண்ட் டிஸ்க்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோ அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம நார்மலாக எஸ்டி கார்டு வாங்கலாம், பட் கோப்ரோக்கு சப்போர்ட் ஆகாது. அதனால் நம்ம வந்து ஒரு 1300 பக்கம் வந்துச்சு, அதை வாங்கிட்டு தான் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். சரி ஓகேங்க, ஃபைனலாக ரேட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த கேமராவோட ரேட் வந்து நான் 3 இடத்துல சூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 32,000 சொல்லியிருந்தாங்க, சென்னையில் வந்து 33 அண்ட் சேலத்தில் வந்து 34 சொல்லியிருந்தாங்க. நான் சேலத்தில் அப்படி இப்படின்னு பேசி பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு 33ல் எப்படியோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன், மார்ஜின் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இங்கே பக்கத்தில் போய் பை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 33,000க்கு நான் GoPro பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவை, எங்கே வாங்கினேன் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எங்கே இருக்குது ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் பை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, மறக்காமல் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிட்டேன். சரி ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்களும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் GoPro வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கட்டும், என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.